ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. நம்ம வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம பேஜை மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க லைட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். உங்க பேபிக்கு நீங்க சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இல்ல ஸ்டார்ட் பண்ற ஐடியால இருக்கீங்க அப்படின்னா இந்த பவுடர் எல்லாம் உங்ககிட்ட இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான பவுடர் வெயிட் கெயினுக்கு அண்ட் பாப்பாவோட எனர்ஜி, முக்கியமா பாப்பாவோட டைஜஷனுக்கு எல்லாத்துக்குமே உதவக்கூடிய ஒரு பவுடர். இது கஞ்சி ஃபார்ம்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த உளுந்து கஞ்சி தான் பார்க்க போறோம். இதுல நான் ஒரு 5ல இருந்து 7 பாதாம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் உளுந்து, 3 ஸ்பூன் அரிசி, இது மூணையும் எடுத்திருக்கேன். நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பாதாமையும் உளுந்தையும் ஸ்லோ ஃபிளேம்ல ஒரு 5 to 7 மினிட்ஸ் கிட்ட நல்லா வறுக்க போறோம். கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். லைக் எப்படி சொல்றதுன்னா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அதுவே ஆகும். எப்படி நமக்கு தெரியும்னா ஒரு நல்ல ஸ்மெல் வரும் உளுந்துல இருந்து. ஸோ அது வந்தாலே வறுப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா இந்த அரிசியை சேர்த்து இது மூணையும் வறுத்துக்கலாம். இந்த உளுந்துக்கு பதிலா நீங்க கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாம். உளுந்துல அயன், கால்சியம், மெக்னீசியம் அது எல்லாமே இருக்கிறதுனால பாப்பாவோட எனர்ஜிக்கும் ரொம்பவே இதா இருக்கும். இது எல்லாம் இல்லாம பாப்பாவோட வெயிட் கெயினுக்கு ரொம்பவே உளுந்து ஒரு மேஜர் ரோல்ல இருக்கும். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா மூணுமே நல்ல கோல்டன் ப்ரௌன்ல ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம இறக்கி கொஞ்ச நேரம் ஆற விட்டுறலாம். இந்த மாதிரி நான் தட்டுல போட்டு நல்லா உலர்த்தி விட்டுட்டேன் அப்படின்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ்லயே நல்லா ஆறிடும். ஸோ நம்ம மிக்சியில பிளெண்டர்ல போட்டு அடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். செகண்ட் நம்ம பண்ண போற செர்லாக் அரிசி அண்ட் பருப்பு செர்லாக் தான். ஸோ இதுல நான் 3 ஸ்பூன் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். உங்களோட இது நீங்க எந்த அரிசி வேணா எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்காக ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கல்ல எடுத்திருக்கேன். 1:2:3:3 இந்த ரேஷியோல நான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த பருப்பையும் பொட்டுக்கல்லையும் நல்லா வறுத்துக்கலாம் ஜீரகத்தோட சேர்த்து. அரிசி கடைசியா போட்டுக்கலாம். ஸ்லோ ஃபிளேம்ல அகைன் ஒரு 5 to 6 மினிட்ஸ் கிட்ட நல்லா வறுத்துருங்க. ஸ்டவ்வை ஹை ஃபிளேம்ல வைக்காதீங்க. அதுக்கப்புறம் ரைஸையும் போட்டு இதை எல்லாத்தையுமே சேர்த்து அகைன் நல்லா ஸ்லோ ஃபிளேம்ல வறுத்துக்கோங்க. ஜீரகம் ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கும். அதுக்காக தான் சேர்த்துக்கிறது. ஜீரகம் கண்டிப்பா ஆப்ஷனல் தான். இந்த செர்லாக்கோட குவான்டிட்டியை நீங்க அதிகப்படுத்தவும் செய்யலாம், இல்ல நீங்க இன்னும் கொஞ்சம் கம்மியா கூட ஆக்கிக்கலாம். தட் இஸ் 2 ஸ்பூன்ஸ்ல இருந்து நீங்க 5 ஸ்பூன்ஸ் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். எனக்கு 3 ஸ்பூன் அப்படின்றது கண்டிப்பா ஒரு 1 வீக் வரும். ஸோ அதனால இதுவே கரெக்டா இருக்கும். ரொம்ப அடைச்சு வைக்காம அப்பப்ப ஃப்ரெஷ்ஷா செஞ்சு பாப்பாக்கு கொடுக்கறது நல்லா இருக்கும். ஸோ இதை ஒரு பக்கம் ஆற வச்சதுக்கு அப்புறமா இன்னொரு செர்லாக் ரெடி பண்ணிடலாம். அதுதான் இந்த ரெட் அவல் ஒரு 3 ஸ்பூன் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் பாதாம் இல்லைன்னா கொஞ்சம் பிஸ்தா, உங்ககிட்ட இருக்க என்னென்ன நட்ஸ் இருக்கும். என்கிட்ட பாதாம், பிஸ்தா, அதுக்கப்புறம் வால்நட் இது எல்லாமே இருக்கு. ஸோ இது ஒரு 3ல இருந்து 5 எடுத்துட்டு ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கல்ல ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓட்ஸ் அண்ட் பொட்டுக்கல்ல ஆப்ஷனல் தான். இந்த ரெட் அவலுக்கு பதிலா நீங்க ஒயிட் அவல் ஆட் பண்ணிக்கலாம். இதுல நீங்க பொட்டுக்கல்லுக்கு பதிலா மக்கான ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கூட நீங்க பண்ணி வச்சுக்கலாம். என்னோட பையனுக்கு பொட்டுக்கல்ல ஃபிளேவர் பிடிக்கும் அப்படின்றதுனால நான் போட்டிருக்கேன். சில பேபிஸ்க்கு டைஜஷன் இஷ்யூஸ் இருக்கலாம். சோ அப்படி இருக்கவங்களுக்கு நீங்க பொட்டுக்கல்லை ஸ்கிப் பண்ணிடலாம். சோ இது எல்லாத்தையுமே அகைன் ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா ஸ்லோ ஃபிளேம்ல வறுத்துக்கலாம். இந்த 3 கஞ்சியுமே நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைனா லஞ்சுக்கு, டின்னருக்கு எந்த டைம் வேணா கொடுத்துக்கலாம். இல்ல நீங்க மிட் ஸ்நாக், மிட் ஈவினிங் மாதிரி கூட இது நீங்க கொடுத்துக்கலாம். 6 மாச பாப்பால இருந்து 3 வயசு 4 வயசு குழந்தை வரைக்கும் இதை தாராளமா கொடுக்கலாம். 1 வயசுக்கு மேல போயிட்டாங்கன்னா இதுல நீங்க பால் ஆட் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு, கருப்பட்டி இந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணி கூட கொடுக்கலாம். நான் இது 6 மந்த் அப்படின்றதுனால நான் எதுவுமே ஆட் பண்ணாம பிளைனா நான் காட்டிட்டு இருக்கேன். இப்போ இந்த 3 பவுடர் அரைக்கிறதுக்கான திங்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது நல்லா ஆறிடுச்சு. ஸோ இது 3 நம்ம பவுடரா அரைச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த உளுந்து, பாதாம் இது எல்லாத்தையுமே மிக்சியில பிளெண்டர் உங்ககிட்ட எது இருக்கோ அதை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அரைச்சதை நீங்க சலிச்சிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபைன் பேஸ்டா இருக்கும். ஒரு 9 மந்த்ஸ் பேபிக்குள்ள இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா சலிச்சிருங்க. இந்த மாதிரி சலிக்கும் போது அந்த திப்பி இருக்காது. 9 மந்த்ஸ்க்கு மேல போயிட்டாங்க அப்படின்னா நீங்க கிரைண்ட் பண்ணதை டைரக்டா கூட பாப்பாக்கு இருக்கலாம். பிகாஸ் அவங்களுக்கு கொஞ்சம் மென்னு சாப்பிடுற அளவுக்கு இருக்கு. இதெல்லாம் இந்த எக்ஸ்ட்ராஸ் இதெல்லாம் நான் கீழே போட்டுருவேன். இதை இந்த மாதிரி ஒரு ஸ்டீல்லையோ இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக்குமே நல்ல குட் குவாலிட்டியில இருக்கக்கூடிய இதுல நல்லா ஏர் டைட்னர் கண்டெய்னர்ல நீங்க க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி என்ன செர்லாக் நீங்க ரெடி பண்ணாலும் அதுல நட்ஸ் ஆட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. எந்த நட்ஸ்மே இல்லைனாலும் ஒரு 4 பாதாம் மட்டும் ஆட் பண்ணாலே போதும். பாதாம், பிஸ்தா, வால்நட், கேஷ்யூ இந்த மாதிரி பாத்துக்கோங்க. கேஷ்யூ ஆட் பண்ணும்போது லைக் அரைக்கும் போது கொஞ்சம் ஃபைன் விட்டு அரைக்கணும். பிகாஸ் கேஷ்யூ கொஞ்சம் பேஸ்ட் ஆகுறதுனால பீனட் பட்டர் கன்சிஸ்டன்சிக்கு போயிடும். நான் யூஸ் பண்ண பிளெண்டரோட லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு கஞ்சியை நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா பாப்பாக்கு 3 days கண்டினியூஸா கொடுங்க. ஸோ பாப்பாக்கு டைஜஷன் எல்லாமே ப்ராப்பரா நடக்குதா அண்ட் பாப்பாக்கு அந்த டைஜஷனும் கரெக்டா செட் ஆகி பாப்பா ஒமட்டாம சாப்பிட்றாங்களா அப்படின்றத கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க நெக்ஸ்ட் கஞ்சிக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. ஒரு கஞ்சி ஒரு நாள் கொடுக்குறேன் அப்படின்லாம் நீங்க ஸ்டார்டிங் பண்ணவே பண்ணாதீங்க. வீனிங் பீரியட்ல இருக்க பாப்பாக்கு முக்கியமா இந்த 3 கஞ்சியுமே நல்லா டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இது 3
மூணையுமே வந்து பாப்பாக்கு வந்து வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த 3 பவுடரும் எவ்வளவு வந்து குயிக்கா ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்க. ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லா வந்ததுனால கண்டிப்பா வந்து இது 10 டேஸ் வரைக்கும் வரும். உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஒரே ஒரு கஞ்சி மட்டும் குக் பண்ணி காட்டுறேன். ஃபார்முலா மில்க்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பூனை மட்டும் நான் வந்து போட்டுப்பேன். ஸோ அதுல வந்து 1.5 ஸ்பூன் போட்டுட்டு ஒரு டம்ளர் வந்து பெரிய டம்ளர்ல தண்ணி வந்து ஆட் பண்ணி பல்ஜ் எதுவுமே இல்லாம நல்லா வந்து கிண்டி விட்டுப்பேன். ஸோ ஒரு பால் வந்து எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு தண்ணியா இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து ஒரு 7 to 8 மினிட்ஸ் கிட்ட ஸ்லோ ஃபிளேம்ல குக் ஆகும்போது அதுவே வந்து நல்ல கஞ்சி ஃபார்ம்ல நல்லா கட்டியா வந்துடும். ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து வேகமா குக் பண்ணாம ஸ்லோ ஃபிளேம்ல குக் பண்ணும்போது நல்லா வந்து திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை வந்து ஆற விட்டு நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்தி பாப்பாக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும்னா நம்ம பேஜை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. We'll see in the next video. Bye.